you are a young practicing lawyer or a school student in the final years wanting to become a lawyer, you should see this video. நான் ஒரு குயிக் கேல்குலேஷன் பண்ணி பார்த்தேன். எக்கனாமிக்ஸில் டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படின்னு ஒரு தியரி உண்டு. எப்பெல்லாம் டிமாண்ட் அதிகமாக இருந்து சப்ளை குறைவாக இருக்கோ அப்போது அந்த ப்ராடக்ட்டுக்கும் அந்த சர்வீஸுக்கும் விலை அதிகம். அந்த நிலைமை வந்திருக்கு இன்றைக்கு லா கேரியரை பொறுத்த வரையில். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட், இதுதான் ஜுடிஷியரி. ஒரு தகவல் என்ன சொல்லுது, ஃபேக்ட்ஸ். இன்னி தேதியில் 53 மில்லியன் கேசஸ் ஆர் பெண்டிங் பிஃபோர் தீஸ் 3 டைப்ஸ் ஆஃப் கோர்ட்ஸ். ஒரு மில்லியன்றது 10 லட்சம். அப்போது 53 மில்லியன்னா 530 லட்சம் கேசஸ் ஆர் பெண்டிங். இந்த 530 லட்சம் கேஸில் 1,80,000 கேசஸ் எங்கே பெண்டிங் இருக்குன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ்லையும் ஹை கோர்ட்லேயும். திஸ் இஸ் ஆஸ் பர் தி விக்கிபீடியா. இல்லை, கவர்மெண்ட் இஸ் தி பிக்கெஸ்ட் லிட்டிகண்ட். நியர்லி 50% ஆஃப் த கேசஸ் ஒன் சைட் இஸ் தி கவர்மெண்ட். அதே புள்ளி வரும் ஆஸ் பர் தி விக்கிபீடியா என்ன சொல்லுதுன்னா 2018 என்ற காலகட்டத்தில் 29 மில்லியன், அதாவது 290 லட்சம் கேசஸ் பெண்டிங்காக இருந்துச்சு. அதெல்லாம் முடிக்கணும் அப்படின்னா 324 வருஷம் ஆகுமா. இப்போது அந்த 29 மில்லியன் கேசஸ் இப்போ 53 மில்லியன் ஆயிடுச்சு. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா அடுத்த 500 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஆகுமா இந்த கேசஸ் எல்லாம் முடிக்கிறதுக்கு. ஸோ தி கவர்மெண்ட் வில் ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் எ சிஸ்டம் டு டிஸ்போஸ் ஆஃப் ஆல் தீஸ் கேசஸ். இப்போ எத்தனை லா இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது அப்படின்னு நான் வரேன். இன்னி தேதியில் 1700 லா காலேஜஸ் இருக்கா, லா ஸ்கூல்ஸ். அது ஒரு வருஷத்துக்கு 1 lakh லாயர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுதான். இப்போ இன்ஜினியரிங் பார்த்திங்களன்னா ஒரு வருஷத்துக்கு 15 லட்சம் இன்ஜினியர்ஸ் வராங்க படிச்சுட்டு. ஸோ லாயர்ஸ் 1 லட்சம், இன்ஜினியர்ஸ் 15 லட்சம். ஸோ ஆல்மோஸ்ட் சேச்சுரேஷன் வந்துட்டுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா நிறைய இன்ஜினியரிங் காலேஜில் சீட்லாம் ஃபில்லப் ஆகலை, க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல சிபிஎஸ்சி ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க, பேப்பரில் பார்க்குறோம். பட் தெர் இஸ் சச் எ டிமாண்ட் ஃபார் லா காலேஜ் அட்மிஷன். அந்த லா காலேஜ்லேயும் தெர் ஆர் நேஷ்னல் லா யூனிவர்சிட்டிஸ். மொத்தம் 26 லா யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. 27 டெல்லியில் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் லா, அது 27வது. இந்த லா காலேஜுக்கெல்லாம் நீங்கள் அட்மிஷன் வேணும்னா கிளாட், கம்பைன்டு லா அட்மிஷன் டெஸ்ட். எப்படி ஐஐடிக்கு ஒரு ஜேஇ இருக்கோ, எப்படி மெடிக்கலுக்கு ஒரு நீட் இருக்கோ, அதே மாதிரி கிளாட். புள்ளி ஒரு என்ன சொல்லுது, லாஸ்ட் 10 இயர்ஸில் தி டிமாண்ட் ஃபார் லா காலேஜ் சீட் ஹேஸ் கான் அப் பை 4 to 5 times, whereas the demand for the engineering seats is coming down. இல்லை, இன்னொரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு இன்ஜினியராக இருக்கணும், ஒரு டாக்டராக இருக்கணும்னா யூ நீட் டெக்னாலஜி, இட் இஸ் பேஸ்ட் ஆன் சயின்ஸ், யூ நீட் சம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஆனால் இஃப் யூ வாண்ட் டு பி எ சக்ஸஸ்ஃபுல் லாயர், யூ ஷுட் நோ ஹவு டு திங்க், அண்டர்ஸ்டாண்ட் த கேஸ், ஹவு டு ப்ரெசென்ட் த கேஸ். இவ்வளோ தான். இப்போ நான் சொன்னேன் 530 லட்சம் கேசஸில் 470 லட்சம் கேசஸ் ஆர் பெண்டிங் பிஃபோர் த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அண்ட் தி ஹை கோர்ட்ஸ். ஸோ இந்த பிக்சர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அப்போது தெர் இஸ் கோயிங் டு பி சச் அ பிக் டிமாண்ட் ஃபார் லாயர்ஸ். அண்மையில் கிடைத்த புள்ளி விவரம் பிரகாரம் எவ்வளோ லாயர்ஸ் இன்றைக்கி இருக்காங்கன்னா 20,13,008 லா கிராஜுவேட்ஸ், 2 மில்லியன். உள்ளே வருது எவ்வளவு, 1 லட்சம் தான். ஆனால் இந்த எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களன்னா இல்லை. நீங்கள் லா காலேஜ் படிச்சுட்டு உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று லிட்டிகேஷன். லிட்டிகேஷன்னா நீதிமன்றத்துக்கு போய் கேஸ் நடத்துறது. மேஜிஸ்ட்ரேட்ஸ் கோர்ட்டில் ஆரம்பித்து சுப்ரீம் கோர்ட் வரையிலே ஃபைட்டிங் ஆஃப் கேஸ் இன் அ கோர்ட் ஆஃப் லா. தி அதர் ஒன் இஸ் கார்பரேட் செக்டர். அங்கே லா ஆஃபீஸர்ஸ் தேவைப்படுறாங்க. பேங்க்கில் லா ஆஃபீஸர்ஸ் ஆர் required. There are multinationals who want lawyers. அவங்க பேனலில் லாயர்ஸ், அதில் போய் சேரலாம். If you are a successful lawyer, you can earn a lot of money, right?
பட் யூ ஹேவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல், ரைட்? லிட்டிகேஷன் இல்லை அப்படின்னா நான் சொன்ன கார்ப்பரேட் லாயர்ஸ் அதில் என்னென்ன ஃபீல்டு, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், மர்ஜர்ஸ், அக்விசிஷன்ஸ், இது மாதிரிலாம் இருக்குது. ரியல் எஸ்டேட்டில் பார்த்தீங்களன்னா முன்னெல்லாம் ஒரு 10 ஃப்ளாட்டு 20 ஃப்ளாட் கட்டுவாங்க, அவங்க பெரிய ரியல் எஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி ஒரு 100 ஏக்கராக வாங்கி அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 20,000-30,000 ஃப்ளாட்ஸ் வருது ஒரே இடத்துல. அப்போ எவ்வளோ டாக்குமெண்டேஷன் தேவைப்படுது, எவ்வளோ சேல் அக்ரிமெண்ட் போட வேண்டியது இருக்குது, எவ்வளோ சேல் டீட் போட வேண்டியது இருக்குது, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். There are lot of law firms are available, solicitors firms are available, they engage law graduates, அதில் கூட போய் சேரலாம். இதனால தான் நானும் ராதா மேடமும் தலைமையேற்று நடத்திய ஆர்எம்ஜிஎன் பள்ளிக்கூடத்தில் I introduced legal studies as an optional group for 11th and 12th of CBSE. நானே கிளாஸ் எடுத்தேன், 2 வருஷத்துக்கு எடுத்தேன். So there is going to be such a big demand for lawyers, right? And let us make use of it. அதுவும் விக்ஷித் பாரத் நம்ம சொல்கிறோம். 2047 இந்தியா will become a வளர்ந்த நாடு, வளரும் நாடிலிருந்து வளர்ந்த நாடு. அந்த விக்ஷித் பாரத் வரும்போது எல்லா இடத்துலையுமே there is going to be demand, especially for the legal profession. இதை ஃபுல்லாக நீங்கள் கேளுங்க. இந்த தகவல் உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.